சிவனை போற்றி சொன்னா எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். ஆனா திருமுறை வகுப்புல மட்டும் நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்றேன்னா அதை அப்படியே திருப்பி சொல்லி பழகு. அந்த இதுலேருந்தே அந்த பழக்கம் நமக்கு வரும். அதனால இங்கே மட்டும் மற்ற இடங்கள்ல மகுடம் சொல்லும் பொழுது நம்ம தென்னாட்டுடைய சிவனை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் எந்நாட்டவர்க்கும்னு சொல்லுவோம். இங்கே மட்டும் நீங்களும் அந்த தென்னாட்டுடைய சிவனை பற்றியே சொல்லணும். அப்ப அந்த திருமுறை வகுப்புல இந்த பாடம் என்பது இந்த மகுடத்திலிருந்து தொடங்கியது. சரியா? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவருடையும் திருவருடையும் அழைத்து இந்த வகுப்பு நாம் தொடர்கிறோம். முதலாவதாக திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற சொல்லிலிருந்து இன்னைக்கு கொஞ்சம் நம்ம விளக்கங்கள் கொடுத்து தான் இந்த வகுப்பை நாம் நகர்த்தி சொல்லுவோம். ஏன்னா குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு இது தெரிந்திருக்கும். தெரிந்தவர்கள் ஒரு முறை நம்ம மீள் பார்வை என்று சொல்லுவோம், ரிவிஷன். நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சரியானு பார்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு புதிய செய்தியாக இருக்கும். இப்போ நம்ம திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய பொருள் வந்து சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய பொருள். சிற்றம்பலம் அதுதான் சித்தம்பலம், சிதம்பரம், சிதம்பரம் என்று சிற்றம்பலம் தான் என்ன மாதிரி இருக்கு, சிதம்பரம். ஏன் சிதம்பரத்தை சொல்லணும் அப்படின்னா, திருமுறை கண்ட வரலாறு அப்படின்னு ஒரு வரலாறு, திருமுறை கண்ட புராணம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த திருமுறை கண்ட வரலாறுல நமக்கு ஓலைச்சுவடிகள்ல அந்த காலத்துல எழுதுற பழக்கம். திருமுறைகளை பதிகங்களை ஓலைச்சுவடியில எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது ஓலைச்சுவடியில பாம் லீஃப், பனை ஓலை, சரியா? அதுல எழுதி சிதம்பரம் ஆகிய திருச்சிற்றம்பலத்துல பாதுகாத்து வச்சிருந்தாங்க. தஞ்சை மாமன்னன் ராஜராஜ சோழன் என்ன பண்ணாருன்னா, இந்த சுவடிகள்லாம் எங்க இருக்குன்னு தேடி ஒவ்வொரு ஊராக தேடி அடையும் பொழுது திருவாரூரில் ஒருவர் சொல்கிறார், இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எங்க இருக்கு, சிதம்பரத்தில் இருக்குன்னு சொன்ன உடனே நேராக சிதம்பரம் சென்று அந்த ஓலைச்சுவடிகளை கேட்ட பொழுது அங்க இருக்கக்கூடியவர்கள் சொன்னாங்க, இது மூவரும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர் மூவரும் வந்து திருக்காப்பிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே நாங்கள் எடுத்து கொடுக்க முடியாது. எனவே நீங்கள் அந்த மூவரையும் அழைத்து வந்தால்தான் நாங்கள் கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்தோம். அப்ப எப்படி அழைத்து வர முடியும்? எனவே ராஜராஜ சோழன் என்ன பண்ணார்னா, மூவருடைய திருமேனிகள் நம்ம சிலைன்னு சொல்லக்கூடாது. நமக்கு சிலை தடுப்பு பிரிவு, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுலாம் சொல்றாங்க. அதனாலதான் அது சிலையா இருந்தாலும் தான் கடத்தினாங்க. திருமேனியாக இருந்தால் கடத்த முடியாது. ஒரு பொருள் திருமேனி ஆகும் பொழுதுதான் அந்த பொருளினுடைய மகத்துவம், தெய்வத்தன்மை இருக்கும். கல் சிவபெருமானாக சிவலிங்கமாக வடிக்கப்படும் பொழுது அது வணங்கப்படுகிறது. அதே கருங்கல் படிக்கட்டாக இருக்கும் பொழுது விதிக்கப்படுகிறது. ரெண்டு கருங்கல் தான். அப்ப நாம எப்படி அதை பார்க்கிறோமோ அதற்கு அந்த தன்மை வந்து விடுகிறது. எனவே நம்ம சிலை அப்படின்னு சொல்லி பழகக்கூடாது, திருமேனி, நல்ல சொல். புரியுதா? அப்ப மூவருடைய திருமேனிகளை மாமன்னன் ராஜராஜ சோழன் செய்து சிதம்பரத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டார். 3 பேர் வந்துட்டாங்கப்பா, கதவை தோற அப்படிங்கிற உடனே அவங்க, என்ன ராஜா நீங்க எப்படி சொல்லலாமா, மாமன்னன் நீங்க, இவங்க 3 பேரும் சிலைகள் தானே அப்படின்ட்டாங்க. யாரு? தில்லையில் இருந்தவர்கள். உடனே மாமன்னன் ராஜராஜ சொன்னார், இவர்கள் 3 பேரும் சிலைகள் என்றால் உள்ள இருக்கிற நடராஜமூர்த்தி சிலை தான், தூக்கி வெளியில எதுக்கு அதை கும்பிடுறீங்க எல்லாரும்? உடனே அவங்க ஆடி போயிட்டாங்க, ஆகா மன்னித்து விடுங்கள், இவர்கள் சிலைகள் அல்ல, திருமேனிகள் என்று சொல்லி அந்த ஓலைச்சுவடிகள் இருந்த அறையை திறந்தாங்க. அந்த இடத்துல எந்த அறையில் இருக்குன்னு சொல்லலையா அவங்க. அங்க ஒரு பிள்ளையார் இருந்திருக்காரு, திருமுறை காட்டிய விநாயகர்னு ஒரு பேர். அவர் என்ன பண்ணிருக்காரு, தும்பிக்கையார் அங்க இருக்கு பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி காமிச்சிருக்காரு. உடனே ராஜராஜ சோழன் அந்த அறையை திறந்து பார்த்தா ஒரே செல்லரித்து மூடி கிடக்கு. அழுவுறோம், கதையை அழுவுறோம், இப்படிப்பட்ட அருமையான தேவார சுவடிகள் எல்லாம் செல்லரிச்சு போச்சு அப்படின்னு. இப்ப அசரீரி கேட்குது, இந்த உலகத்திற்கு இந்த காலத்திற்கு தேவையான சுவடிகள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மாமன்னன் ஓரளவு சமாதானமாகி அந்த ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்து அதை நம்பியாண்டார் நம்பி என்கின்ற இந்த கதையெல்லாம் நடுவில் சொல்றாரு, அவர்கிட்ட கொடுத்து இதை நீங்க திருமுறைகளா தொகுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால ராஜராஜ சோழனுக்கு ஒரு பேர் திருமுறை கண்ட சோழன். நமக்கு திருமுறை எங்கேருந்து கிடைச்சது? சிதம்பரத்திலிருந்து கிடைச்சது. அதனால அதற்கு ஒரு நன்றி சொல்லணும்.
பாருங்க, தமிழர்களுடைய அருமையான பண்பாடு என்னது? நன்றி சொல்றது. நமக்கு திருமுறைகளை கொடுத்த சிதம்பரத்துக்கு நன்றி சொல்றதுனால திருச்சிற்றம்பலம். அடுத்தது அந்த திருமுறை சுவடிகளை எடுத்துட்டு வந்து ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பிட்டு கொடுத்து அவர் 7 திருமுறைகளாக அந்த தொகுத்து கொடுத்தார். எத்தனை திருமுறைகளாக? 7. இப்ப திருச்சிற்றம்பலம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இப்படி சொல்றோம். இந்த போற்றி என்பது எங்க வருது அப்படின்னா திருவாசகத்துல வர்றதை நம்ம மகுடமாக வச்சுக்கணும். மகுடம்னா என்னது? தலையில் வைக்கிற கிரீடம், உயர்ந்தது. ஆகமங்களில் உயர்ந்த ஆகமம் மகுடாகமம்னு சொல்லுவாங்க இல்லையா? சிதம்பரம், அதனால சிதம்பரம் மகுடாகமம். ஒரு மேடை மாதிரி அமைத்து அதன் மேல சுவாமியை இருத்துவதற்கு பேர் மகுடாகமம். தஞ்சாவூர் பெரிய கோவில் மகுடாகம அமைப்பில் அமைந்தது. திருவாரூர் தியாகேசர் மகுடாகம அமைப்பில் அமைந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான பீடத்தின் மீது கோவில் எழுப்புறதுக்கு பேர் என்ன ஆகும்? மகுடாகம் என்று சொல்லுவோம். அப்படி இதை மகுடம் என்று சொல்லி போற்றி திரு அகவல், எதில் திருவாசகத்தில் வருது? போற்றி திரு அகவல். அதுல இருந்து இந்த நீங்க வகுப்பை அட்டன் பண்ணணும். கடைசியா உங்களுக்கு இந்த வகுப்பில் இருந்து ஒரு தேர்வு உண்டு. எழுத்து தேர்வு ஒன்று உண்டு, பாடல் தேர்வு உண்டு. எழுத்து தேர்வுல இந்த கேள்வியில நான் கேட்கிறேன். வகுப்பை நீங்க கூர்மையாக கவனித்தால் அந்த தேர்வு, அதுவும் என்னன்னா எழுதுற மாதிரிலாம் கிடையாது. இப்போ எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எப்படி எழுதுறாங்க? 4 கொடுத்து சூஸ் தி, அவ்வளவுதான். நம்மளோட சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் கிடையாது, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். திருமுறையில எது பெஸ்டெல்லாம் கிடையாது, சரியானது மட்டும் தான் திருமுறை. அது பெஸ்ட் ஆன்சர் தான். என்னன்னா இருக்கிறதுல எது நல்லதுன்னு பார்த்துக்க, பூமிக்கு உடல்வாய் மேல்ங்கிற மாதிரி. ஆனா திருமுறை அப்படி இல்லை, கரெக்ட் ஆன்சர். அது எது மீதி 3 தப்பு தான். திருமுறைனாவே என்னது? ஒன்றுதான், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். அதுதான் திருமுறை. நீங்க குழப்பமே வேண்டாம், சரியா? அதுதான் திருமுறை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. சரி, இப்ப தென்னாடுடைய சிவன் அப்படின்னா பொதுவாக அதுக்கு தெற்கில் இருக்கக்கூடிய பெருமான் எல்லா நாட்டவருக்கும் இறைவன் அப்படிங்கிறது பொருள். ஆனால் அதனுடைய நுண் பொருள்னு ஒன்று இருக்குது. தென் என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள். தென் என்றால் என்னது? அழகு. எனவே தென் ஆடு, ஆடல், தென் ஆடு உடைய சிவன் என்று சொன்னால் அழகான ஆடலை ஆடக்கூடிய நடராசர் பெருமானார். அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான்னு அவரே கைச்சாத்து கொடுத்தார். அதனால தென் ஆடு உடைய சிவபெருமான், நடராஜ மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமான், எந்நாட்டவர்க்கும் இறைவன். புரிஞ்சுச்சா? இப்போ அது இன்னும் சிறப்பா இருக்கு பாருங்க. அழகான ஆடலை உடைய. அதனாலதான் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் சிவா அப்படின்னு சொல்லி ஒரு நடராஜருடைய திருமேனியை வைத்து பாடம் நடத்துகிறார். இது உலகத்தினுடைய இயக்கத்தை காட்டுகிறது. பஞ்ச பூதங்கள் என்று சொல்லக்கூடிய 5 நேச்சுரல் ஃபோர்சஸ் ஆங்கிலத்தில் சொன்னாங்க. அதனுடைய இயக்கத்தை இந்த நடராஜர் தத்துவம் காட்டுகிறது என்று சொல்லி வெளிநாடுகளில் நடராஜரை பற்றி பாடம் எடுத்துக்கிறார். நமக்கு இயல்பாகவே அதை வாழ்வியலோடு நமக்கு அதை கொண்டு வந்துருக்கிறார். இப்ப மகுடம் நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நன்றி சொல்றது முடிச்சு. அடுத்தது குரு வணக்கம். அதுதான் முதல்ல நம்ம செய்யணும். நான் சொல்றோம் இல்லையா, குருவருள் அப்புறம் தான் திருவருள். நம்ம இங்க தொடங்கும்போது என்ன பண்ணோம்? குருவருள் திருவருள்னு சொல்றோம். அது மாதிரி இங்கிருந்து நமக்கு திருமுறைகளை சொல்லிக் கொடுத்த பல்லாற்றானும் மிக உயர்ந்த திருமுறை கலாநிதி அடியனுடைய குருநாதர் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவருடைய திருவடிகளை பணிந்து வணங்கி முதல்ல குருமகா சன்னிதானம். அடுத்தது நமக்கு திருமுறை குருவாக இருந்து இங்கே நமக்கு ஒலியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெருமான் இங்கே இருக்கிறார். யாருன்னா தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா 18 ஆண்டு காலம் இந்த திருமணத்தில் இருந்து திருமுறை சொல்லி கொடுத்தோம். இதே இடம் அங்கேதான் நம்ம தொடங்குறோம். இந்த இடம் அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க இடம். அவங்க இங்கே தான் தங்கியிருந்தாங்க. சொன்னார் தேவதாஸ் ஐயா சொன்னார், இங்கே தான் தங்கியிருந்தாங்க, இங்கே தான் வகுப்பு எடுப்பாங்க. அந்த இடத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுப்பு இல்லையா? அப்போ குரு வணக்கம் சைவத்தில் என்ன அப்படின்னா 4 பெருமக்களை வணங்குவது தான் முதல்ல நமக்கு வேலை. அந்த 4 என்று சொல்றோமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருஞான சம்பந்தர் யாரு? எனக்கு தெரியும் சார், நான் ஏன் சொல்லணும்னு நினைக்க கூடாது. அருளாளர்கள் பெயரை சொல்றதே பஞ்சாட்சரம். அருளாளர்கள் பெயரை சொல்றது 5 எழுத்து மந்திரம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர், மாணிக்க வாசகர்.
இப்ப நம்பி ஆரூரரை சுந்தரர்னு சொல்லுவாங்க, மாணிக்க வாசகரை மணிவாசகர்னு சொல்லுவாங்க. சுந்தரர் அப்படிங்கிறது அவருடைய போன ஜென்மாவுடைய பேர். அவர் திருப்பாட்டு என்ற தேவாரத்தை பாடும் பொழுது அவருக்கு என்ன பேரு? நம்பி ஆரூரர். அதனால நம்முடைய திருமுறை புத்தகங்கள் எல்லாத்துலயும் நம்பி ஆரூரர் இருக்கும். நீங்க குழப்பிக்க வேண்டாம், சுந்தரர் அவர் தான், ஆனா நம்பி ஆரூரராக இருந்து பாடிய திருமுறைகள். அதனால நம்ம நம்பி ஆரூரர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 4 பேரும் நமக்கு குருநாதர்கள். அதனால குரு வணக்கம். இது உமாபதி சிவம் அப்படிங்கிற 4 ஆச்சாரிய பெருமக்கள். சைவத்துல 4 அருளாளர்கள், 4 ஆச்சாரியர்கள். மெய்கண்டார் முதல்ல நமக்கு யார் ஆச்சாரியர்? மெய்கண்டார். அடுத்து அவருடைய மாணவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அவருடைய மாணவர் யாரு? அருள்நந்தி சிவம் என்று சொல்லக்கூடிய அருள்நந்தி சிவாச்சாரியார். அடுத்து அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். அவர் பேரு ஞான சம்பந்தர் தான். ஆனா நமக்கு ஒரு குழப்பம் வந்துடும் இல்லையா? இங்கே ஒரு ஞான சம்பந்தர் இருக்கார், அதனால மறை என்ற வேதத்தை ஓதிய காரணத்தினால் அவரை மறைஞான சம்பந்தர்னு சொன்னோம். அடுத்தது அவருடைய மாணவர் உமாபதி சிவாச்சாரியார். அவர் உமாபதி சிவம் என்று நம்ம சொல்லுவோம். எனவே மெய்கண்ட சிவம், அருள்நந்தி சிவம், மறைஞான சிவம், உமாபதி சிவம் என்ற 4 சிவம் நமக்கு ஆச்சாரிய குருமார்கள். எனவே நமக்கு சைவத்துல 2 கண்கள். அந்த 2 கண்கள்ல நமக்கு வலது கண் எது அப்படின்னு சொன்னா அருளாளர்கள். 4 தொடங்கி 63 நாயன்மார்களும் நமக்கு ஒரு கண். அதே மாதிரி நமக்கு ஆச்சாரியர்கள் என்று சொல்லக்கூடிய மெய்கண்டார்கள் தொடங்கி இன்று வரை இருக்கக்கூடிய குருமணிகள் வரையும் நமக்கு யாரு? அடுத்த கண் நெற்றி இருக்கு பார்த்தீங்களா? நெற்றிக்கண், அதுதான் சிவம். நெற்றிக்கண், அதுதான் சிவம். அப்ப இப்ப நமக்கு குரு வணக்கம் என்று சொல்லும் பொழுது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர், மாணிக்க வாசகர் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வணக்கத்திற்கான பாடல் தான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறோம். அது ரொம்ப எளிமையானது. நீங்க புத்தகத்தை பார்க்காமலே நான் சொல்லலாம். நமக்கு காரைக்கால் அம்மையார் ஒரு அம்மையார் இருந்தாங்க. அப்பதான் சமீபத்தில் அவங்களுடைய விழா நடந்துச்சு. அந்த காரைக்கால் அம்மையார் பேர் புனிதவதி. என்ன பேரு? நிறைய நமக்கு சொல்லித்தர ஆள் இருக்கு. நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லப்படுறது. நான் சொன்னது சரியான இவங்களை வச்சு நான் செக் பண்ணிக்கலாம். எல்லாம் விளைந்தவர்கள் வந்திருக்காங்க. புனிதவதியார் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அவங்க தான் முதல்ல பன்னிசை அப்படின்றத தொடங்கி வச்சவங்க. யாரு? காரைக்கால் அம்மையார் பன்னிசை அப்படிங்கிறத முதல்ல. ஏன் அவங்க பாட்டை முன்னாடி வைக்காம திருஞான சம்பந்தர் பாட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு அம்மாவும் குழந்தையும் வருது, யாருக்கு முதல்ல சாக்லேட் கொடுப்போம்? அதனால திருஞான சம்பந்தரை தூக்கி முடிச்சு. அவ்வளவுதான். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நம்பியாண்டார் நம்பிகள் தொகுக்கும் பொழுது காரைக்கால் அம்மையார் பாடல்கள் கிடைக்காமல் போயிருக்கிறார். ஏன்னா நாவுக்கரசர், நம்பியாரூரர், திருஞான சம்பந்தர் பாடல்கள் ஓலைச்சுவடியில் ஒரு இடத்துல வச்சிருந்தது மாதிரி பின்னாடி காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் எங்கேயோ கிடைச்சிருக்கலாம். அப்ப பின்னாடி வந்தவங்க அதை திருமந்திரத்துக்கு அப்புறம் 11ஆம் திருமுறையிலே சேர்த்திருக்கலாம். ஆனால் காலத்தால் முற்பட்டவர்கள் யாரு? காரைக்கால் 5ஆம் நூற்றாண்டு. எத்தனாம் நூற்றாண்டு? அவங்க பாடிய முதல் பண் நட்டபாடை. என்ன பண்? அதற்கு தமிழ்ல நைவளம். என்ன வளம்? நைவளம். அந்த நைவளத்தை பரதநாட்டியத்துக்கு பயன்படுத்தினாங்க. நாட்டியத்திற்கு பயன்படுத்திய பாஷை. எனவே அதற்கு நாட்டிய பாஷை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல இந்த ஷை வராது, அதனால டைன்னு மாத்தினாங்க. ஷை என்னவா மாறிச்சு? இப்ப நட்டம்னு வராது, நஷ்டம்ன்றது தான் நட்டம்னு சொல்றோம், இஷ்டம்ன்றது தான் இட்டம்னு சொல்றோம். அஷ்ட அப்படின்றது அட்ட அப்படின்னு சொல்றது மாதிரி பாஷை என்பதை மாத்தினாங்க, பாடைன்னு மாத்தினாங்க. அப்ப நாட்டிய பாடைன்னு மாறி அது நட்டபாடை என்று மாறியது. ஆனால் அதனுடைய பழைய பேர் வந்து நைவளம். இன்னைக்கு ராகத்துல இருக்கு என்ன பேருன்னா கம்பீர நாட்டை. என்ன பேரு? அதை எப்படி உட்கார்ந்து சொல்றாங்க? எப்படி சொல்ற பேரு? என்ன பேரு? கம்பீர நாட்டை இல்லையா? ஆரோக்கிய சமையல் பேர் வச்சு எங்க இருக்காரு? ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கம்பீர நாட்டை எப்படி சொல்லக்கூடாது? கம்பீர நாட்டைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லும் பொழுதே அது ஒரு மிடுக்கு இருக்கும். எனவே காரைக்காலமே தொடங்கி வைத்த பண் என்னது? நட்டபாடை, நைவளம். அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும். கம்பீர நாட்டை ராகம். எனவே அந்த பண்ணில் நாம் 4 துதியை பாடலாம். 4 துதிங்கிறது குரு வணக்கம்.
திருஞான சம்பந்தர் நமக்கு தோளுடைய சிறியன் அந்த பண்ணில் தான் பாடி தொடங்கி இருக்கிறார். எனவே குரு வணக்க பாடலில் நாம் அப்படி பாடுவது என்பது சாலச் சிறந்தது. சரியா? நிமிர்ந்து நேரம் உட்காருங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. ஒரு எளிமையான ஒரு தாள அமைப்போடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த எண்ணி தாளம் போடுறதுலாம் கொஞ்சம் வளர்ச்சி நிலையில நம்ம பார்க்கலாம். பழந்தமிழர்களுடைய தாள மரபுங்கிறது தட்டி போடுறது, எண்ணுவது கிடையாது. எண்ணுறதெல்லாம் பின்னாடி வந்த பொழுது அதை பண்ணாங்க. அதனால கை தட்டி தாளம் போடுறது அல்லது தொடையில் தாளம் போடுறது. அதற்கப்புறம் வெண்கல தாளம். திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் தாளம் கொடுத்தாலே அது வெண்கல தாளம். அது அடுத்த நிலை. கைத்தாளம் தான் ஞானசம்பந்தர் போட்டு பாடி. சரி, இப்ப வெப்பொழித்த உங்கலியர்கோன் கடல் போற்றி. முழுசா சொல்றேன். ஊழியர்கோன் வெப்பொழித்த உங்கலியர்கோன் கடல் போற்றி. இரண்டு முறை. நான் சொல்ற மாதிரியே வாங்க, உங்களுக்கு மனப்பாடம் ஆகிட்டே வரும். சரியா? இதுல இப்ப ஒரு முக்கியமான ஒரு இசை குறிப்பு தான் மனசுல வச்சுக்கணும். 90% பாட்டு உங்களுக்கு தான் 4 வரிகளாக தான் எல்லா பாடல்களும் இருக்கும். அதுல முதல் வரியும் 3வது வரியும் கீழே பேஸ். முதல் வரியும் 3வது வரியும் பேஸ்ல இருக்கும். அதற்கு பேரு ஆரோசை. என்ன பேரு? ஆரோசைனா கீழிருந்து மேல, கீழிருந்து மேல. அடுத்து 2 4 அமரோசை அப்படின்னா மேல இருந்து கீழே. அப்ப ஹை பிட்ச். இது லோ பிட்ச், அது வந்து என்னது ஹை பிட்ச். மிடில் வந்து ரெண்டுத்துக்குமே மிடில் வரும். ஏன்? கீழே இருந்து மேல போகும்போதும் நடுமாடி வரும், மேல இருந்து கீழே வரும்போது நடுமாடி வரும்ல. அதனால இந்த மிடில் பிட்ச் அப்படிங்கிறது வந்து ரெண்டுத்துக்குமே உண்டு. இப்போ 1 3 ஒரே மாதிரி பாடணும், 2 4 ஒரே மாதிரி பாடணும். இது ரொம்ப முக்கியமான இசைக்குறிப்பு. சரி, 90% சொல்லி மீதி 10% இருக்குல்ல, மீதி 10% பாட்டு எப்படி இருக்கும்னா முதல் 2 வரியும் லோ பிட்ச் இருக்கும், அடுத்த 2 வரியும் ஹை பிட்ச் இருக்கும். இப்போ இதுல வந்து எப்படின்னா சில ராகம், அந்த ராகங்கள் வரும்பொழுது அந்த பண்கள் வரும்பொழுது உங்களுக்கு புரியும். பெரும்பாலான 90% இலக்கணம் என்னது? இசை இலக்கணம். முதலும் 3வதும் கீழிருந்து மேல், 2 4 மேலிருந்து கீழ். ஏன்? இப்ப நீங்க பாருங்க, முதல் வரி கீழே எங்க போகுது? மேல. அப்ப திருப்பி 2வது வரி கீழே எடுக்க முடியாது. ஏன்? நீங்க மேல போயிட்டீங்க. அப்ப என்ன எங்க இருந்து இறங்கி வரணும்? 3வது வரி எங்க இருந்து ஏறணும்? 4வது வரி. இப்ப இந்த அமைப்பு ஒரு அழகான இந்த ஜிக்ஸாக்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அழகான இந்த அமைப்பு இருக்கும். இது ஒழுங்கா இருக்கும். இது இப்படி கண்ணா அப்படின்னாலும் இருந்துச்சுன்னா அவனுக்கு கோளாறுன்னு இருக்கும். இப்போ இதய துடிப்பு வைக்கிறாங்க, அது பார்த்தீங்கன்னா இப்படி வருவாங்க, பாம்பு மாதிரி மெதுவாக போகணும். இப்படி போச்சுன்னா இல்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரே கோடா இருந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னா இல்லையா? ஒரே கோடா இருந்து என்ன அர்த்தம்? சிவபதம் அடைந்தார் அப்படின்னு. அப்ப பாட்டு என்பது ஒரு ரிதம், அது ரொம்ப முக்கியம். நான் இது சொல்றது எல்லாமே மிக முக்கியமான குறிப்புகள். முதல் கிளாஸ்ல கேட்கறதுங்கிறது மிக முக்கியமான குறிப்பு. ஏன்னா ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம சொல்ல மாட்டோம். ரிதம் அப்படின்னாவே ஒழுங்கு, ஓசை. இப்படி நம்ம தட்டுறோம், இது பேர் ஓசை. எரிச்சலா இருக்கு நிறைய தட்டினா. இப்போ போய் ஒரு மிருதங்கம் வாசிக்கிறார், அவர் என்ன பண்றாரு? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தட்டி. அவர் போய் நீங்க ரொம்ப பிரமாதமா தட்டுறீங்க சொல்லுங்க. 5 வருஷம் பாடம் முடிச்சுட்டு வர எனக்கு தட்டுறேங்கிற தவறு தட்டி பிரமாதமா தவறு தட்டுறீங்கள அப்படின்னு சொன்னா அவர் என்ன தூக்கி தலையில போட்டுருவாரு இல்லைங்க. அப்ப அவரும் அதே வேலையை செய்யறாரு. ஆனா நம்ம அவரை தட்டுறேன்னு சொல்றது இல்லை. என்ன சொல்றோம்? வாசி. அப்ப ஓசை ஒழுங்குபடும் பொழுது அதுக்கு இசை இருக்கு. தட்டுறது ஓசை, அதையே ஒழுங்கா தட்டினா என்னன்னு பேரு? இசை. புரியுதா? ஓசை ஒழுங்குபடும் பொழுது இசை, ஒலி ஒழுங்குபடும் போது அதுக்கு பண்ணு. இப்ப நம்ம சொல்றோம்
அ ஆ இ ஈ இது ஒலி. இந்த ஒலிகளை ஒன்றோடு சேர்க்கும் பொழுது அது என்னவாகுது? பதம் ஆகிறது. அந்த பதம் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது பண்ணாகிறது. அதனால்தான் பண்ணும் பதம் 7. பண்ணுக்கு எது அடிப்படை? 7 பதங்கள் அடிப்படைன்னு சொன்னார். ச என்பது ஒரு பதம், ரி என்பது ஒரு பதம், க என்பது ஒரு பதம், மா என்பது ஒரு பதம், பா என்பது ஒரு பதம், த என்பது ஒரு பதம், நீ என்பது ஒரு பதம். மேல இருக்கக்கூடிய சான்னு போய் முடியும் பார்த்தீங்க, கீழ் சா மேல் சா, இது எல்லாமே பதம். இந்த பதங்கள் இணைந்து அது என்ன மாறுது? பண்ணாக மாறுது. இந்த பதத்துக்கு முன்னாடி அதுக்கு என்னன்னு பேரு? ஒலி. அதனால தான் இந்த 2 அடிப்படை. அதனால தான் நம்முடைய நாவுக்கரசர் சொல்றார், ஓசை ஒலியெல்லாம் ஆனாய். ஓசை என்பது தாளம், ஒலி என்பது பண். எனவே இந்த 2ம் சேர்வதற்கு பேர் தான் பாடல். பாடல்ல 2 இருக்கு. இந்த பண்ணும் இருக்கிறது, தாளமும் இருக்கிறது. புரியுதா? இதோட பாவனை சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் பரதம்னு பேர். பாவ ராக தாளம், பாவ ராக தாளம், பாவராக தாளம் பரதம். இது ஒரு அப்ரிவேஷன். பாவனை என்பது என்னது? இந்த பண்ணிலையும் தாளத்திலையும் சொல்லப்பட்டதை தன்னுடைய அங்க அசைவுகளால் வெளிப்படுத்தி காட்டும் பொழுது அது என்னவா மாறுது? பரதமாக மாறுகிறது. நமக்கு பண்ணுல 2 இருக்குது, பரதத்துல 3 இருக்கு. பாவனையும் சேர்ந்து. புரியுதா? அதனால பண்ணும் பதம் 7 பல ஓசை தமிழவையும். ஓசை வருதா? உள் நின்றதோர் சுவையும். உள் நின்றதோர் சுவை என்னது? அதான் பாவனை. அழும்போது அழணும், சிரிக்கும் போது சிரிக்கணும் இல்லையா? நம்ம பார்க்கறதுல 8 சுவைகள் இருக்கு நமக்கு. அதுக்கு பேர் பாவனைன்னு பேர். அதான் உள் நின்றது ஒரு சுவை. ஒரு தாளத்து ஒலி பதம். உள்ள என்ன வருது? தாளம் டிராவல் ஆகிட்டு. இப்ப ஊழியர் ஒன்று எப்பொழுது எங்க ஆரம்பிச்சோம்? கீழே இருந்து மேல. பாடிடலாமா? இப்ப நான் சொல்லும் பொழுது கவனிக்கிறீங்க. இன்னொரு முக்கியமானது, நான் கூட சேர்ந்து நீங்க பாடாதீங்க. கூட சேர்ந்து பாடினா கடைசி வரை யாராச்சும் உங்களுக்கு துணை தேவைப்படும். நீங்க முற்றோதல் பண்றவங்க தனியா பாட சொல்லி பாடணும் இல்லைங்க. 10 பேர் சேர்த்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறவங்க தனியா கூப்பிட்டு பாட சொல்லுங்க. சும்மா என்ன தெரியாது. கூட்டமா இருக்கும்போது வந்துடும். ஜனகன மனகதி தேசிய வரும், தமிழ் தாய் வாழ்த்து வரும். ஆனா தனியா யாராச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு பாடும்போது தான் உதவும். அதனால திருமுறை தனியாக பயிற்சி பண்ணணும். அதனால நீங்க கேட்டுட்டு நல்லா உள்ள வாங்கி வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி அதுக்கப்புறம் நீங்க பிளே பண்ற மாதிரி நீங்க இப்படியே தான் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஊழியர்கோன் வெப்பொழித்த உகலியர்கோன் கடல் போற்றி. இப்ப இதனுடைய தாளம் சேர்க்கணும். பாருங்க, ஒரு சொல்லுக்கு ஒரு தட்டு. இந்த தட்டு எப்படி இருக்கும்னா ரிதம். அதுதான் ரிதம்னா என்னன்னா, ஒரு தட்டுக்கும் அடுத்த தட்டுக்கும் இடையில அந்த கேப் இருக்குல்ல, இடைவெளி, அது சமமா இருக்கணும் தாளத்துல. ஒரு தட்டு தண்ணி டீ சாப்பிட்டு அடுத்த தட்டு தரணும் இல்லையா? அடுத்து தட்டுல என்ன இருக்கணும்? ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஓசை ஒழுங்குன்னு சொன்னேன். அப்பதான் அது தாளமாகும் இல்லையா? இங்க பாருங்க, ஊழியர்கோன் வெப்பொழித்த உகலியர்கோன் கடல் போற்றி. அவ்வளவுதான். நீங்க கை தட்டும்போது சத்தம் நிறைய வரும். தொடையில தட்டி பாருங்க. ஏன்னா நம்ம தொடை, அதனால வேகமா தட்ட மாட்டோம் இல்லையா? பக்கத்து தொடையில தட்டுனா அவ்வளவுதான். 2 சத்தம் வரும். ஒன்னு இங்கே ஒன்று, இங்க இன்னொன்று, இங்கே இல்ல. அதனால நம்ம தொடையில தட்டும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? மெதுவா தட்டி போடும்போது சத்தம் நிறைய இருக்காது. நான் கையில சொல்லி தரேன், புரியறதுக்காக சொல்லி தரேன். பாடலாம். இப்ப தாளத்தோட பாடலாம். படம் அடுத்தது மேலிருந்து கீழே பாருங்க. ஆழி மிசை எங்க ஆரம்பிச்ச? ஆழி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. எங்க வந்துருச்சு திருவடி? கீழே வந்துருச்சா? பாடலாமா? ஆழி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. அந்த அணைந்த பிரான்
அந்த ஸ்டெப்பு வந்து மாறாம வரும். திடீர்னு மேலேருந்து குதிக்கிற மாதிரி குதிக்க கூடாது, அழகா இறங்கி வரும். அந்த இறங்குறதே தெரியக்கூடாது. சரியா? ஆழி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. ஆழி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. ரைட், 2 வரைக்கும் முடிஞ்சுச்சா? அடுத்து 3 4 எப்படி அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்க்கலாம். வாடி திரு நாவலூர், வாடி திரு நாவலூர், வந்தொண்டர் பதம் போற்றி, வந்தொண்டர் பதம் போற்றி. வாடி திரு நாவலூர், வாடி திரு நாவலூர், வந்தொண்டர் பதம் போற்றி, வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதே, ஊழிமலி திருவாதே, ஊர திரு தாழ் போற்றி, ஊர திரு தாழ் போற்றி. ஊழிமலி திருவாதே, ஊர திரு தாழ் போற்றி. ஊழிமலி திருவாதே, ஊர திரு தாழ் போற்றி. இவ்வளவு எளிமையா இருக்கு பார்த்தீங்களா? அந்த இந்த தாளம் எதுக்கு அப்படின்னா, ஒரு ஒழுங்கமைவோடு அந்த பாட்டை கொண்டு போறது தாளம் தான். இப்போ ஒரு இதுக்கு நான் சொல்ற உதாரணம் வந்து ரயில் இன்ஜின். அது ஒழுங்கமைதியோடு போச்சுன்னா தான் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பெட்டிகள் ஒழுங்கோடு வரும். இதற்கு காரணமாக இருப்பது எது? தண்டவாளம். தாளம் என்பது தண்டவாளம். சரியா? நல்ல ஞாபகம். இந்த உதாரணம் ஞாபகம். தாளம் என்பது தண்டவாளங்கள். அந்த பெட்டி இருக்கு பத்தியா, அதுதான் குரல். அதுக்கு பேரு ஸ்ருதின்னு பேர். பாட்டுங்கிறது பேசஞ்சர். இந்த பேசஞ்சர் நல்ல சௌக்கியமா மகிழ்ச்சியா இந்த இதுல போகணும்னா தண்டவாளம் ஒழுங்கா முதல்ல இருக்கும் இல்லையா? போயிட்டே இருக்கும் ஒரு தண்டவாளம் கோச்சிட்டு நவுந்துருச்சு, என்ன ஆகும்? ஸ்ருதி உள்ள உட்காந்துருக்க பேசஞ்சர். சரி, இப்ப தண்டவாளம் பிரமாதமா இருக்கு, அருமையான தண்டவாளம். பெட்டி நல்ல ஏசி பெட்டி தான். தூங்கிட்டு இருக்கும் நடுவில் ஒரு பெருச்சாலி ஓடுதுன்னு வச்சுக்க, பெட்டிக்குள்ள தூக்கம் வருமா? அதுக்கப்புறம் எங்கேருந்து எது வருதுன்னு பார்த்துக்கிட்டே போகுது. 4 கரப்பாம்பூச்சி வந்துட்டு நலம் விசாரிச்சுட்டு போகுது நம்மள. அப்ப பெட்டி நல்லா இல்லைனாலும், தண்டவாளம் நல்லா இருந்தாலும், பேசஞ்சர் நல்லா இருந்தாலும், பெட்டி நல்லா இல்லைன்னா என்ன ஆயிடும்? அந்த பயணம் இடிக்காது. அப்ப பெட்டிங்கிறது என்னது? நம்ம ஸ்ருதி, குரலை பாதுகாக்கணும். அடுத்து இது ரெண்டும் நல்லா இருந்தா பாட்டு எப்படி இருக்கும்? பாட்டுல தப்பு பண்றது எப்படின்னா, தண்டவாளம் பிரமாதம், பெட்டி பிரமாதமான பெட்டி, 4 பேரு ஒரே சண்டை நைட்டு பூரா, தூக்கம் வருமா? அப்ப பாட்டை தப்பு தப்பா பாடணும் பார்த்தீங்களா? அப்ப இவ்வளவு இருக்கு ஒரு பாட்டுங்கிறதுக்கு. தண்டவாளம் ஒழுங்கா இருக்கணும் ஃபர்ஸ்ட், 2வது பெட்டி ஒழுங்கா இருக்கணும் ஸ்ருதி, பாடல் ஒழுங்கா இருக்கணும், அதுதான் நமக்கு பயணிக்கிறது. அப்ப ஒரு தொடர்வண்டி எப்படி போகிறதோ அது போல ஒரு பாட்டை செலுத்துவது தாளம். அதனாலதான் ஸ்ருதி மாதா லயம் பிதா அப்படின்னு ஒரு பழமொழி. ஸ்ருதினா என்னது? நம்ம பாடுற குரல் அதிர்வு எண். ஸ்ருதி மாதா, லயம் பிதா. பிதானா யாரு? அப்பா. லயம் என்பது தாளம். தாளம் தான் ஒரு குழந்தைக்கு அப்பா மாதிரி கண்டிப்போட வளர்க்கிறது. ஸ்ருதி மாதா, அம்மா வந்து நல்ல போஷாக குழந்தைக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல பண்பாடை சொல்லி கொடுத்து வளர்க்கிறது அம்மா. அப்போ ஒரு குழந்தை என்ற பாடலுக்கு ஸ்ருதி மாதா லயம் பிதான்னு சொல்றது மாதிரி நம்ம இதுல ரொம்ப முக்கியமா என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த தாளம், ஸ்ருதி, இது 3 பாடல் மட்டும் இல்லாமல் சுவையும் இருக்கணும். அதுல என்ன இருக்கணும்? சுவையும் சேர்த்திருக்கிற நம்ம ஞானசம்பந்தர் மொத்தம் 5 சொல்ற. அடுத்தது அந்த பாடல் நல்ல பண்ணில் பாட வேண்டும் சொல்ற. பண்ணும் பதம் 7 பல ஓசை தமிழவையும் உள் நின்றதோர் சுவையும் ஒரு தாளத்து ஒலி வளரும்.
கர்நாடக இசையில 2 போதும் அப்படின்ட்டாங்க. ஆனா தமிழ்ல 5. ஏன்னா இந்த 5 மேல ஞானசம்பந்தருக்கு அவ்வளவு விருப்பம். ஏன் 5 எழுத்து? அதனாலதான் 5 ஸ்வரங்களை உடைய பண்ணை தேர்ந்தெடுக்கிறார். நட்டபாடை பண்ணுக்கு 5 ஸ்வரங்கள். ச க ம ப நீ. எத்தனை? ச க ம ப நீ. இந்த சா வந்து 2த்துக்கும் வரும் பொது. அதனால அந்த மேல் சா சொல்ல வேண்டியது இல்லை. சா நீ ப ம க. மேல இருந்து கீழ் சா 2த்துக்கும் போதும். மேல் சா சொன்னா கீழ் சா சொல்ல வேண்டியது. கீழ் சா சொல்ல மேல் சா. அப்ப 5 கரெக்டா வரும். அதனால தான் நட்டபாடை பண்ணில் தொடங்குகிறார். ஒரு பாடலுக்கு 5 இலக்கணம் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு பாடல்னா 5 லட்சணம் இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஊழியர் ஒப்படைத்த ஒரு முறை முழுக்க அப்படியே சொல்லிட்டே வந்துடலாமா? சொல்லிட்டு முதல் பாட்டுக்கு போயிடலாமா? இதுக்கு பொருள் பார்ப்போம். பொருளோட தான் கத்துக்கணும் எதுவுமே. இப்ப நான் பாடும்போது நீங்க தாளம் மட்டும் அப்படியே போட்டே நான் நிறுத்துற இடமும் நீங்க தொடங்குற இடமும் ஒரே இடம். அப்ப இவ்வளவு அலர்ட்டா இருக்கணும். நான் நிறுத்துற இடமும் நீங்க தொடங்குற இடமும் ஒரே இடமா இருக்கும். பாருங்க பண்ணலாமா? இப்ப நான் பாடும்போது கவனிக்கிறீங்க தாளத்தோட. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அழிந்த பிரான் அடி போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அழிந்த பிரான் அடி போற்றி. பாடி திரு நாவலூர் தந்தொண்டர் பதம் போற்றி. பாடி திரு நாவலூர் தந்தொண்டர் பதம் போற்றி. ஊழி மல்லி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. ஊழி மல்லி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. நல்லா புரியுதா? ஒண்ணு யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்க இது எல்லாம் ஒரு குடும்பம். இது நம்ம திருமுறை குடும்பம். இதில் நம்ம கேட்டால் நம்ம தப்பாக நினைப்பாங்களா, இது கூட உங்களுக்கு தெரியலையே நினைப்பாங்களான்னு யாரும் நினைக்கிறோம். உங்களுக்கு புரியலன்னா 100 தடவை கேட்டாலும் சொல்லி தருவதற்கு நான் தயார். அதனால் நீங்கள் வந்து இதில் தயக்கமே இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. புரியலன்னா அங்கேயே கேட்டுருங்க. அடுத்த வகுப்பில் கேட்கலாம், அடுத்த வகுப்பில் கேட்கலாம்னா தயங்கவே கூடாது. ஏன் எனக்கு புரியல இன்னொரு சொல்லி கொடுக்காது. ஏன்னா இன்னொரு முறை பாடுவதற்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு எடுத்துக்கோங்க. திருமுறை பாடல்களில் இன்னொரு முறை பாடுறதுக்கு எனக்கு இவங்க வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா மகிழ்ச்சியாக எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறத பற்றியோ திரும்ப திரும்ப கேட்கறத பற்றியோ தயங்கக்கூடாது. சரியா? பூழியர் என்ற சொல்லுக்கு பாண்டியர்கள் என்று பொருள். பூழி நாடு என்று சொன்னால் பாண்டி நாடு. அந்த காலத்தில் பூழி நாடு, புனல் நாடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல பூழி நாடு என்பது பாண்டிய நாடு. அந்த பாண்டிய நாட்டு மன்னனாக இருந்த கூன் பாண்டியன் ஒருத்தர் தான். அவனுக்கு வந்து முதுகு வளைந்த முதுகு. அந்த கூன் பாண்டியனுக்கு ஒரு மிகப்பெரிய நோய் வந்தது, வெப்பு நோயின்னு பேர். அந்த வெப்பு நோயை தீர்த்தவர் ஞானசம்பந்தர். மங்கையர்க்கரசியார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு அந்தந்த பாடல் வரும்போது சொல்லுங்க. மந்திரமாவது நீர் நடத்தும் போது சொல்லுங்க. இப்ப சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். பாண்டிய மன்னருடைய வெப்பு நோயை ஒழித்த தீர்த்த புகலி அப்படின்னு சொன்னா சீர்காழிக்கு மொத்தம் 12 பேர். சென்னை அப்படின்னா ஏற்கனவே இந்த பேர் மெட்ராஸ், அதுக்கு முன்னாடி இருந்தது சென்னப்ப நாயக்கன் பட்டினம், இப்படிலாம் நிறைய பேர் இருக்கு. ஆனா ஒரு பேர் தான். ஆனா சீர்காழிக்கு மட்டும் எத்தனை பெயர்கள்? 12 பெயர்கள். அதுல ஒரு பெயர் புகலி. அதுல பிறந்த ராஜா. நம்ம வீட்டுல ஒரு ஏழை வீட்டுல பிறந்தாலும் பிள்ளையை கூப்பிடும் போது என்னன்னு கூப்பிடுவோம்? ராஜான்னு கூப்பிடுவோம். ஒரு ஏழை வீட்டுல பிறந்தாலும் அந்த வீட்டுல அது ராஜா அப்படின்னு ராஜா ராணி அப்படின்னு கூப்பிடுறது ஒரு வழக்கம் இல்லையா? அது போல புகலியர் கோன். கோன்னா யாரு? ராஜா. இப்ப பாருங்க, பாட்ட பாருங்க, புரியும். ஊழியர் கோன் யாரு? பாண்டிய மன்னன். வெப்பு ஒழித்த, அவனுடைய வெப்பு நோயை ஒழித்த புகலியர் கோன் கழல். கழல் என்று சொன்னால் கால்ல அணிகிற ஒரு அணிகலன், வீரக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடல் அணிந்த திருவடிக்கு வணக்கம். போற்றினது வணங்குகிறேன், துதிக்கிறேன், தொழுகிறேன், வழிபடுகிறேன்
எப்படின்னா எடுத்துக்கலாம். முடிச்ச முதல் வரி அதே திருஞான சம்பந்தர்னு சொல்லாம அழகாக ஒரு அவருடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார். திருஞான சம்பந்தர் நேரடியா சொல்ல சிறப்பை சொல்லியிருக்கிறார். அடுத்தது திருநாவுக்கரசரை கல்லோடு கட்டி கடல்ல இருந்தாலும் அவருடைய எதிரி. அவர் யாரையும் எதிரியா நினைக்கல, அவரை எதிரியா நினைச்சவங்க என்ன பண்ணாங்க, கல்லோடு கட்டி கடல்ல தூக்கி போட்டாங்க. அது என்ன கடல்னா வங்காள விரிகுடா என்கின்ற பெருங்கடல். பெருங்கடலுக்கு தமிழ்ல ஆழி. கடல்னா சி, ஆழினா ஓஷன் இல்லையா, பசிபிக் ஓஷன் சொல்லுவோம் இல்லையா, பே ஆஃப் பெங்கால் அது ஓஷன், அரபிக் ஓஷன் அப்படின்னு சொல்றதுன்னா பெருங்கடல். அதனால எவ்வளவு கவனமா சொல்றாரு பாருங்க உமாபதி சிவம். ஆழி மிசை கடலுக்கு மேல, கல் மிதப்பில் அதுக்கு மேல என்ன பண்ணாரு, கல் மிதந்து வந்த திருநாவுக்கரசர்னு சொல்லாம எப்படி சொன்னார், ஆழி மிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான், பெருமானுடைய திருவடியை வந்து சேர்ந்த பிரான் அடி போற்றி. அடினாலும் திருவடி முடிஞ்ச. இரண்டாவது திருநாவுக்கரசர். மூணாவது யாரு, நம்பி ஆரூர். அவருக்கு பேர் வன் தொண்டர்னு பேர். சுவாமியோட சண்டை போடுவார் உரிமையா. என்ன நினைச்சிட்டு இருக்க, கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, கொடுக்கலன்னா அப்புறம் தெரியும் செய்தி அப்படின்னு சாமி கூட என்ன பண்ணுவாரு, உரிமையோடு சண்டை போடுவார். யாரு யாரு கூட நம்ம சண்டை போடுவோம், உரிமையோட ஃப்ரெண்டோட சண்டை போடுவோம் இல்லையா. அதனால அவருக்கு தோழமையா இருந்தவர் சுவாமி, அதனால உரிமையோட சண்டை போடுவார். அதனால திருநாவலூர் என்பது அவர் பிறந்த தலம். வாழி, திருநாவலூர், வன் தொண்டர். இந்த வன் தொண்டர்ங்கிற பேர் சுவாமியே அவருக்கு வச்சிருக்காரு. வன் தொண்டர் பதம் போற்றி. பதம்னா பாதம் என்பதுதான் என்னன்னு பதம் என்று பார்த்தோம். அடுத்தது ஊழிமணி திருவாதவூரர். திருவாதவூரர் என்ற பெயர் மாணிக்கவாசகருக்கு இருந்த பெயர். அந்த ஊர்ல அவர் பிறந்தவர். அவர் எழுதின திருவாசகத்தை பெருமான் தானே எழுதி வைத்துக் கொண்டார். ஊழி காலத்துல நமக்கு தேவைப்படும். ஊழி காலம்ங்கிறது எல்லாமே இந்த உலகத்தில் மறைந்த பொழுது சிவபெருமான் மட்டும் தனியா இருப்பார். சரி, நமக்கு ஏதாவது ஒரு துணை வேணுமே சொல்லி திருவாசகத்தை எழுதி வைத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. இந்த தாள் என்றாலும் இதன் பேரு திருவடி. இந்த திருவடிக்கான பேர் பாருங்க, பதம், கடல், அடி, தாள் என்று பல பெயர்களால அவங்க திருவடியை போற்றி இருக்கிறார்கள். இந்த தாள்ல இருந்து உருவானதுதான் தாளம். இப்ப பரதநாட்டியம் ஆடுறவங்க பார்த்துருக்கீங்க, தா, தை, தித்தி, தை எங்கேன்னு தொடங்குவாங்க, இந்த காலை உதச்சுதான் தொடங்குவாங்க. அப்ப இந்த காலை எதுல உதைக்கிறாங்க, காத்துல உதைக்கல, நிலத்துல உதைக்கிறாங்க. ஐயோ சாமி, நிலத்தை போய் உதைக்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை தொட்டு வணங்கி, அம்மா நான் பரதத்துக்காக கலைக்காக உன்னை உதைத்து ஆடுகிறேன், என்னை நீ பொறுத்தருள வேண்டும்னு பூமி தாயை முதல்ல தொட்டு வணங்குவாங்க. அப்படி தாளிலிருந்து உருவானது எது, தாளம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கையில் அந்த தாளத்தை மாற்றிக்கணும், கைத்தாளமாக அதை மாற்றிக்கணும். புரியுதா? இப்ப இந்த நான்கும் நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு உமாபதி சிவம் அருளி செய்த 4 துதி முடிந்தது. இப்ப அடுத்தது இப்பதான் வகுப்புல முதல் திருமுறை பாடல். சுருக்கமா அந்த வரலாறை சொல்லி முதல் திருமுறை பாட்டை நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இன்னைக்கு மூவர் பாடிய முதல் திருப்பதிகங்கள் தான் பாடம். முதல் கிளாஸ் மூவர் பாடிய முதல் திருப்பதிகங்கள். நம்ம இந்த வகுப்புல இன்னொரு முக்கியமானது என்னன்னா, முதல் பாட்டு கடைசி பாட்டு பாடுற வழக்கம் கிடையாது. பதிகம் பதிகமா. இந்த முதல் பாட்டும் கடைசி பாட்டும் பன்முறை. 2வது பாட்டுல இருந்து கடைசி பாட்டுக்கு முதல் பாட்டு வரையும் உள்ளது பாராயண முறை. பாராயணம் பண்ற முறை. இதுதான் நம்முடைய வகுப்பினுடைய அமைப்பு. ஏன்னா எல்லா பாட்டையும் பன்மொழியில பாடுறது ரொம்ப கடினம். பாடலாம், ஒரு பதியும் பாடலாம். ஆனால் முழுமையா பாடும்பொழுது அதற்குன்னு வாசிப்பு முறை, சந்த முறை, பழந்தமிழர் முறையில சந்த முறைன்னு ஒன்று உண்டு. அந்த சந்த முறையில எளிமையா உங்களுக்கு அந்த பாட்டு என்னன்னு சொல்லிக் கொடுக்குறது. இதுல முதல்ல சொல்லிக் கொடுக்கறது சந்த முறை தான், அப்புறம் தான் பன்முறை சொல்லிக் கொடுக்குறது. முதல்ல பாராயண முறையில் இந்த பதிகத்தை நம்ம எப்படி படிக்கிறது, எளிமையா எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். சரி, இப்ப திருஞான சம்பந்தர் அவருடைய பெயர் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம், சொல்லுங்க பாப்பா சத்தமா. பந்தர்னு சொல்லணும், மந்தர்னு சொல்லக்கூடாது. மந்தர்னா மந்தமா இருக்கிறவங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவங்க என்னன்னு சொல்லுவோம், ஆமா கரெக்டா சம்பந்தின்னு சொல்லணும். சம்பந்தி வந்திருக்கிறாங்க அப்படின்னா நல்ல குரங்கு வந்துருக்கு உண்மை. மந்தினா அதுவும் பெண் குரங்கு வந்த ஒரு மாமனாரா இருப்பாரு, அவரை பார்த்து பெண் குரங்குன்னு சொல்றது, குரங்குன்னு சொல்றதே கேவலம். இதுல பெண் குரங்குன்னு சொன்னா
அப்ப சம் என்றால் நல்ல என்று பொருள். மந்தினா பெண் குரல். ஆனா சம்பந்தி வந்திருக்காருன்னா பொருள் தெரிஞ்சா வருவாரா? அதனால தப்பிச்சீங்க. பொருள் தெரியாதனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தப்பிச்சிருக்கீங்க. சம்பந்தம் மக்களுக்கு நம்ம என்னது அவரோட பந்தம்னா உறவு. பந்தம்னா என்னது? உறவு. சம்மனா என்ன? நல்ல, நம்மோடு நல்ல உறவு வைத்தவர். எனவே சம்பந்தி, சம்பந்தம் என்று சொல்லுவது ரொம்ப முக்கியம். அப்ப ஞானத்தோடு உறவு, நல்ல உறவு வச்சவர், அதனால ஞான சம்பந்தம். அது எப்படிப்பட்ட ஞானம்? உலகியல் ஞானம் இல்லைங்க, அது திருஞானம். திரு என்பது எது? பெருமான். பெருமானாகிய சிவபெருமான் மீது அவனை அறிகின்ற பதி ஞானத்தோடு சம்பந்தம் உடையவர், அதனால ஞான சம்பந்தம். 3 ஞானம் உண்டு: பதி ஞானம், பசு ஞானம், பாச ஞானம். உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வது பாச ஞானம், நம்மை பற்றி தெரிந்து கொள்வது பசு ஞானம், இறைவனை பற்றி அறிந்து கொள்வது பதி ஞானம். அவர் நேரடியா பதி ஞானத்தோடு சம்பந்தம் உடையவர், அதனால அவருக்கு திரு ஞான சம்பந்தம். புரிஞ்சுச்சா? ஒவ்வொரு இந்துத்துக்கும் பொருள் தெரியும். கேட்டா நம்ம திருமுறை பாட தெரியும், என்ன பண்ணு, என்ன ராகம், என்ன தாளம் தெரியும் சொல்லக்கூடாது. 5 விஷயம் ஒரு பாட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1, யார் பாடியது, முதல்ல அது தெரியும், யார் அருள் செய்தது. 2வது, என்ன பண்ணில் பாடி இருக்கிறார்கள். 3வது, அதற்கு இன்றைய கர்நாடக இசையில் என்ன ராகம். 4வது, என்ன தாளம். 5வது, எந்த தளத்தில் பாடியது. ஒரு பாட்டுக்கு 5 விவரங்கள் உங்களுக்கு பாடத்திலிருந்து தெரிஞ்சிருக்கும். இப்ப திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரம், முதல் தேவாரம். என்ன பண்? நட்டபாடை. ராகம் என்ன? கம்பீர நாட்டை. தாளம் என்ன? பன்முறைக்கு ரூபகம். பாராயண முறைக்கு கண்ட நடை. 2 உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பாராயண முறைக்கு என்ன நடை? கண்ட நடை. எந்த தளத்தில் பாடியது? பிரமபுரம் என்று அழைக்கக்கூடிய சீர்காழி. சீர்காழிக்கு புகழின்னு ஒரு பேர் உண்டு, பிரமபுரம்னு ஒரு பேர் உண்டு, சீர்காழின்னு ஒரு பேர் உண்டு, இன்னும் 9 பேர். கொச்சைவயம், புறவம், வெண்குரு, கழுமலம், வேணுபுரம், தோணிபுரம் அப்படின்னதுக்கு 12 பெயர்கள். அதுல 1 பிரமபுரம். பிரமன் பூசை செய்த காரணத்தினால அதுக்கு என்ன பேரு? பிரமபுரம். பிரம்மாபுரம்னு சொல்லக்கூடாது. தமிழ்ல எப்படி வரும்? பிரமபுரம். உச்சரிப்பு தமிழ்ல ரொம்ப முக்கியம். உச்சரிப்பு போச்சுன்னா மந்திர ஆற்றல் போயிடும். இப்ப 5 விஷயம் தெரிஞ்சிச்சா? திருஞான சம்பந்தர் சீர்காழியில் சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் குழந்தையாக அவதரிக்கிறார். அருளாளர்கள் சொல்லும் பொழுது பிறந்தார்னு சொல்லக்கூடாது. அவதாரம் என்றால் மேலிருந்து இறைவன் அருளால் இறங்கி வந்தது. அவர் அனுப்பி வைக்கிறார், நீ போய் திருக்கடைக்காப்பு என்ற தேவாரத்தை பாடு என்று அனுப்பி வைக்கிறார். அதனால அதனால அவதாரம்னு சொல்றோம். அப்படி பிறந்தவர் யாரு? அவதரித்தவர் யாரு? திருஞான சம்பந்தர். ஐயா, அப்படி பிறந்து வளர்ந்து இருக்கும் பொழுது திருஞான சம்பந்தருக்கு 3 வயது ஆனது. எத்தனை வயது? 3. அந்த நேரத்தில் கொஞ்சம் விவரம் தெரியுது. அப்பா வெளியில கிளம்புனா குழந்தைங்க தானும் வருவேன், வெளியில கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்க கூடாது. அப்படி திருஞான சம்பந்தர் கிளம்பும் போது நானும் வருவேன் அடம்பிடிக்கிறார். அவங்க அப்பா எங்க போறாருன்னா, அந்த காலத்துல குளத்துல போய் குளிப்பாங்க. எங்க குளிப்பாங்க? குளத்துல போய் குளிப்பாங்க. ஆத்துல குளிப்பாங்க. யார் ஆத்துலன்னு கேட்கக்கூடாது, ஓடுறா இல்லையா? ஆத்துல குளிப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு வாளி ஒரு மக்கள் குளிச்சுட்டு போயிடுறாங்க, புரியுதா? அது மாதிரி அந்த காலத்துல நீராடுதல்னு பேர். அப்ப சீர்காழி குளத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், நல்ல அழகான பெரிய குளம். நானும் வருவேன்னு சொல்லி குழந்தை அடம் பிடிக்குது. சரி, தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு சிவபாதையிலேயே இருக்க போறாரு, அந்த குளத்துல குளிக்க போறாரு. குழந்தையை குளிப்பாட்ட முடியுமா? குளம் ஆழமா இருக்கும், நீ கரையில உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் குளத்துல போய் மூழ்கி குளிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த குளத்திலேயே பிராணாயாமம், அது அகத்தவம்னு பேர். அந்த தவத்தை அவர் குளத்துல மூழ்கி சில மணி துணிகள் அவர் பண்றாரு. குளத்தை பார்த்துட்டு இந்த குழந்தை கப்பா உட்காந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் அதை பார்த்து அழுத குழந்தை உலகத்திற்கே தாய் தந்தையா இருக்கக்கூடிய பெருமானை பார்த்து அழ தொடங்கிடுச்சு. உடனே சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு? 4 வீலர் எடுத்துட்டார் குழந்தைய பார்க்கறதுக்கு. இங்க இருந்து ஒரு 100 மீட்டர் தான் சாமி இருக்கிற இடம். 100 மீட்டரே வண்டி எடுத்துட்டு வந்தோம் நம்ம சாமி தான். நல்ல குழந்தைங்க வண்டி எடுத்துட்டு போறாங்கன்னா யாரும் கண்டிக்காது, ஏன்னா நம்ம சாமியா இருந்தான். 100 மீட்டர் தான் இருக்கும். நீங்க பார்த்து இந்த குளத்துக்கும் தோணியை பொறுக்கிற இடத்துக்கும் எவ்வளவு இருக்கும்? ஒரு 100 மீட்டர் தொலைவு தான். அது 4 வீலர் எடுத்துட்டு வர. நான் சொல்றது அப்பர் சுவாமி சொல்றாரு, 4 குலம் அவர் ஊர்தியின் பாதங்கள். 4 வீலர் வச்சிருந்த முதல் சாமி நம்ம சாமி தான். அதுக்கப்புறம் தான் மத்த ஆசாமி எல்லாம் இல்லையா? வைக்கும் போது மத்த எல்லாரும் 2 வீலர் தாங்க.
முருகப்பெருமானா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேணா விநாயகர் பெருமானை சேர்த்துக்கலாம். இதுதான் பெரிய வீல் நம்ம இல்லையா? அப்படி வந்தார். உமையோடு வந்து குழந்தை அழுவது பால் கொடுக்குன்னு தங்க கிண்ணத்துல அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்தாங்க. பாலை குடிச்சு இந்த குழந்தை அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கு. 2 பேரும் ஆசீர்வாதம் மட்டும் மறைஞ்சிட்டாங்க. இப்போ அப்பா வந்த உடனே இந்த குழந்தை கடவாயில பால் ஒழுகி இருக்கு. யார் கொடுத்த பால் நீ குடிச்ச? இப்போ நம்ம கேட்கணும், சாமியை குடிச்சத யார் கொடுத்தாரு? தெரியாதவங்க கொடுத்தா வாங்க கூட சொல்லியிருக்காங்க. யார் கொடுத்தா? யாரு கொடுத்தான்னு சொன்னதுதான் முதல் திருமுறை. அவ்வளவுதான். அந்த பதில் திருமுறை பாடலாக வந்தது. இதுல பாருங்க, திருஞான சம்பந்தரா இருந்தாலும் கூட பாலை சிந்தாம குடிக்கிறது. ஆனா நம்ம குழந்தைங்க சிந்துச்சுன்னா திட்டாது. ஏன்னா பால் ஒழுகலைன்னா கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அவங்க அப்பா? பால் ஒழுகினதுனால தானே கண்டுபிடிச்சார். அப்ப திருஞான சம்பந்தரா இருந்தாலும் அது குழந்தை தான். அந்த குழந்தை பாலை சிந்திட்டு தான் குடிக்கும். அதனால நம்ம வீட்டுல இருந்து சிந்தி குடிச்சதுன்னா குழந்தைங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, வையக்கூடாது. நீங்க என்ன சொல்ற திருஞான சம்பந்தரே அப்படிதான். நமக்குதான் நிறைய அப்படி சொன்ன அந்த அருமையான பாட்டு. இப்ப நம்ம வீட்டுல இல்லாத போது யாரோ ஒருத்தர் நம்ம தேடிட்டு வராங்க. குழந்தை அவரை பார்த்துருக்கு, அடையாளம் சொல்லணும்ல. வந்தவர் எப்படி வந்தாரு? ஸ்கூட்டர்ல வந்தாரு. அவர் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி கண்ணாடி போட்டிருந்தாரு, ஆடு சிவப்பா இருந்தாரு, கருப்பா இருந்தாரு, உள்ளியா இருந்தாரு, குண்டா இருந்தாரு, வரிசையா சொல்லணும்ல. பவுடர் போட்டிருந்தாரு, இப்படி எப்படியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதானே அந்த முதல் பாட்டு. தோடு உடைய செவியன் வந்தவர் ஒருத்தர்ல 2 பேர். ஒரு பக்கம் தோடு அம்மை, இன்னொரு பக்கம் குண்டலம். எனவே தோடு உடைய செவியன் ஒரே வார்த்தையில புரியுதா? விடை ஏறி வாகனத்துல வந்தார். ஒரு பெண் மதிசூடி தலையில நிலா வச்சிருந்தார். காடுடைய சுடலை பொடி பூசி சுடுகாட்டு சாம்பல் திருநீக்கை உடம்பு பூரா பூசி இருந்தார். ஐயோ அவ்வளவு பயங்கரமா இருந்தார். என் உள்ளம் கவர்கிறது. ஆடு சூப்பரா இருந்தார். சுடுகாட்டு சாம்பல் பூசி இருக்காரு. நீ பயந்துறாதப்பா, அழகன்னா அப்படி ஒரு அழகன். என் உள்ளத்தையே கவர்ந்து விட்டார். என் உள்ளம் கவர் கல்வன். அவர் யாரு? எப்படி உனக்கு காட்சி கொடுத்தார்? நானும் தினமும் வரேன், சாமி கும்பிடுறேன், எனக்கு காட்சி கொடுக்கல. அப்பா, அவர் மனசுல, அவங்க அப்பா மனசுல இருந்ததை இந்த குழந்தை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுது, அப்பா நீ இந்த பிறவியில கும்பிடுற, நான் போன பிறவியில கும்பிட்டுட்டேன், போன பிறவியில சம்பாதிச்சிட்டப்பா, இந்த பிறவியில நான் என்ன பண்றேன், ஏடிஎம்ல எடுத்துட்டு. நீ ஏடிஎம்ல பணத்தை போய் நேரடியாக எடுக்கிற, பேங்க்ல இருந்தா தானே வரும். பேங்க்ல இல்லாம ஏடிஎம்ல கார்டு இருக்கு, நம்மகிட்ட ஏடிஎம் பிரமாதமா இருக்குன்னு உள்ள போய் போட்டோம்னா எப்படி பணம் வரும்? நான் போன பிறவியில பேங்க்ல போட்டேன், இந்த பிறவியில என்ன பண்றேன்? அதை நான் சொல்லல, ஞானசம்பந்தர் சொல்றார். ஏடுடைய மலரால், தமிழ்ல மலரால் முன்னை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மீறிய பெண்மான் இவன் அன்றே. இவன் தான் சுட்டி காமிச்சார். வீடுனா பெருமையுடைய பிரமாபுரம், பிரமன் பூசை செய்த. இதை ஏடுடைய மலரான் அப்படின்னு இருக்கும். இவங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க, பிரம்மா பூஜை பண்ணதான்னு எழுதியிருப்பாங்க. தமிழ்ல வந்து இல்லுக்கு பக்கத்துல மா வந்துச்சுன்னா அது இன்னா மாறும். இல்லுக்கு பக்கத்துல மா வந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும்? 2 சுழி இன்னா மாறிடும். அதனால நம்ம பிரிச்சு பார்க்கும்போது ஏடுடைய மலரால் முன்னை நாள் போன பிறவிலே பணிந்து ஏத்த இந்த பிறவியில் அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மீறிய பெண்மான் எனக்கு தலைவன் இவன் அன்றே என்று சொல்லி அவர் பாடிய முதல் திருப்பதிகம் பார்க்கலாமா? பாட்டு எடுத்துக்கோங்க எல்லாரும். 1வது பக்கம், புது புக்கு பழைய புக்கு எல்லாத்துலயும் 1வது பக்கம், பக்கம் 1. பாராயண முறை முதல்ல சொல்லி கொடுக்குறேன். தக்க தக்கிட்ட என்ற தாளம். இந்த தாளம் எப்படி போடுறதுங்கிறது அடுத்த வகுப்புலேயே தாளம் பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல பாட்டை பார்த்துக்கணும், சரியா? முதல்ல இந்த பாராயண முறை எப்படி பாடணும்னு ஒரு பாட்டை நான் பாடி காமிச்சேன். இதுதான் ஒரு பதிகத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிற முறை. ஞாபகம் வச்சுக்கணும், பதிகத்தை கற்றுக்கொள்ளுகிற முறை. பதிகத்தை கற்றுக்கொள்வதில் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. எப்படி ஒரு பாட்டுக்கு 5 இலக்கணம் சொன்னேன். இந்த 5ங்கிறத மறக்கக்கூடாது, நிறைய சொல்லிட்டே வர, எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், குறிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி. அடுத்து பாட்டு கத்துக்கிறதுல ஒரு 5 ஸ்டெப்ஸ். என்ன அப்படின்னா, முதல்ல தப்பு இல்லாம படிக்க தெரியும். தப்பு இல்லாம என்ன பண்ணணும்? பாட்டை படிக்கிறது. 2வது பாராயண முறையில் அந்த பாடலை பாடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கேட்கணும். படிக்கிறது, கேட்கிறது. கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? பாராயண முறையில் அதை படிக்க பழகிறது. 4வது பன்முறையில் அதை பாடுதல். 5வது அனுபவ முறை என்று சொல்லக்கூடிய சுத்தாங்க முறையில் பாடுதல். முதல்ல என்னது? தப்பு இல்லாம படிக்கணும். அடுத்தது என்னது? கேட்கணும். 3வது என்னது? பாராயண முறையில் பாடணும். 4வது பன்முறையில் பாடணும். 5வது என்னது?
அனுபவ முறை. சரியா? இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து படிக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ், அதனால பிரச்சனை இல்லை. இப்ப பாராயண முறையில எப்படி நான் பாடுறேன் அப்படிங்கிறது தோடுடைய சிவியன் விடை ஏறிவோ தூவன்மதி சூடி காடுடைய சுடலை கொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணி தேர்த்த அருள் செய்த வீடுடைய பிரமபுரம் மேவிய பெம்மானிவர் நன்றே. இதான் படிக்கிறோம். எவ்வளவு அழகா படிக்கிறோம். இசையோட படிக்கிறதுக்கு தான் பாராயணம். இதற்கு தமிழ்ல சந்த முறை, சந்தம்னு பேர் தமிழ்ல. இந்த சந்தத்தை வைத்துக் கொண்டுதான் இதனுடைய சந்தம் என்ன? தக்க தக்கிட்ட 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 அப்படின்ற கண்ட நடை எத்தனை வருது? த க த கி ட எத்தனைமா? 5. 5 வந்தா அதுக்கு பேர் கண்டம்னு பேர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த உலகத்துல மனிதர்கள் வாழற கண்டம் எத்தனை? 5 தான். 7 கண்டம் இருக்கு, 9 கண்டம் இருக்கு. ஆனா மனுஷங்க வாழ முடியாது. மனுஷங்க வாழறது எத்தனை கண்டத்துல தான்? 5. அப்புறம் 5னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கலாம்? கண்ட நடை. 3னா எத்தனை? 3னா எத்தனை? 3. ஏங்கப்பா 3னா எத்தனை? 3. திஸ்ரம் அப்படின்னு சொன்னா தீ வருதா? 3 வருதா? திஸ்ரம்னா 3. தக்கிட்ட 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 இப்படி வந்துச்சுன்னா தக்கிட்ட எத்தனை? 3. அப்படி வந்துச்சுன்னா அது பேர் திஸ்ரம். சரி, சதுரம்னா எத்தனை பக்கம் இருக்கும்? ஸ்கொயர் 4. அதுக்கு பேர் சதுஸ்ரம். அதுக்கு பேர் என்னது? சதுஸ்ரம். அதுக்கு வந்து தக்க திமி எத்தனை இருக்கு? தக்க திமி. கண்டம்னா என்ன? தக்க தக்கிட்ட சொல்லிருக்கலாம். கண்டம்னா 5. அடுத்தது 7. 6 கிடையாது. அடுத்தது எத்தனை? 7. தக்கிட்ட தக்க திமி, தக்கிட்ட தக்க திமி, தக்கிட்ட தக்க திமி. இந்த புத்தகத்துல எல்லாமே இருக்கு. சொல்லி தரும்போது கவனிச்சு. இந்த புத்தகத்துல தாள நடைகள் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சார்ட்டா கொடுத்துருக்க. புரியுதா? அதனால நீங்க ஷார்ட்டா புரிஞ்சுக்கோங்க. தக்க தக்கிட்ட அது கண்டம். தக்கிட்ட தக்க திமி 7 வருது பாருங்க. தக்கிட்ட 3. தக்க திமி எத்தனை? 4. அது மொத்தம் 7. இன்னொன்று இருக்கு, சங்கீரணம்னு பேர். 9 9. அது நம்ம தேவாரத்துல இல்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம். தேவாரத்துல அந்த நடை கிடையாது. சங்கீரணம் 9. தக்க திமி தக்க தக்கிட்ட. தக்க திமி 4. தக்க தக்கிட்ட எத்தனை? 5. 4 5 9. தக்க திமி தக்க தக்கிட்ட, தக்க திமி தக்க தக்கிட்ட, தக்க திமி தக்க தக்கிட்ட. எப்படி வந்துச்சுன்னா அது சங்கீரணம். அது நமக்கு இல்லை. இப்போ மொத்தம் நமக்கு தேவாரத்துல உள்ளது எத்தனை? திஸ்ரம், சதுஸ்ரம், கண்டம். 7 உள்ளதுக்கு பேர் மிஸ்ரம். 7க்கு பேர் வந்து மிஸ்ரம். இந்த திஸ்ரமும் மிஸ்ரமும் குழப்பிக்க கூடாது. அதுதான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். தீ அப்படின்னா 3 ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. தீ 3. அதனால அது திஸ்ரம்னா 3. மிஸ்ரம் என்று சொன்னால் எத்தனை? 7. இதுதான் தேவாரத்துல. இதுல பெரும்பாலும் 50% சதுஸ்ரம். எத்தனை சதவீதம்? 50% 4 தான். மீதி 30% 3. தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட. சரியா? மீதி 10% கண்டம். மீதி 10% நமக்கு மிஸ்ரம். அவ்வளவுதான். அப்ப 50% நமக்கு சதுஸ்ரம் தெரிஞ்சாவே பாடிடலாம். அது பாராயண முறைக்கு 60% தக்கிட்ட தான். பாராயண முறைக்கு கண்டம் சிலது தான் வரும். அதனால நமக்கு தேவாரம் பாடுறதுங்கிறது ரொம்ப மிக எளிமையானது. இந்த 4 தாள நடைகள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேவாரத்துள்ள அத்தனை பாடல்களையும் நீங்க பாடிக்கலாம். சரியா? பாடலாம். இப்ப பாட்டு பாடலாமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நான் இதை என்ன நடையில சொல்லி கொடுக்குறேன்? கண்ட நடை. கண்ட நடையை கையில் எடுத்து தாளத்தில் நடி போடுறதுல தட்ட தாக்கிட்ட ஒரு தட்டு, அடுத்த தட்டு கொஞ்சம் நிறுத்தி தட்ட தக்கிட்ட தக்க தக்கிட்ட. அதாவது ஒண்ணு தட்டினது தக்க, தக்கிட்ட. தட்டி நிறுத்துறதுக்கு பேனது தக்கிட்ட. நீங்க வாயில சொன்னாதான் இந்த கையில தட்டும்போது சரியா பாருங்க. தக்க தக்கிட்ட 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 தக்க தக்கிட்ட. ரெண்டாவது தட்டு அழுத்தமா தட்டினாதான் தக்கிட்டேன்னு சொல்லுங்க. கையெல்லாம் சிறந்து போயிடும். இல்ல தொடையில தாளம் போட்டு பாடினாலும் பிரச்சனை இல்லை. சத்தம் அதிகமாக வரக்கூடாது. நீங்க தொடையில தாளம் போட்டு
தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கி. வீட்டுல போயிட்டு ஒரு 15-20 தடவை இதை சொல்லி பாருங்க. தக்க தக்கிட்டங்கிறத 15-20 தடவை சொல்லி தரேன். உங்க கவனிச்சுக்கோங்க. பாட்டு கத்துக்கும் போது வீட்டுல நம்ம எல்லாரும் பைத்தியமா தான் பார்ப்போம். அது முன்னாடியே நான் சொல்லிடுறேன், கவலையே படாதீங்க. அதுக்கப்புறம் யார் பைத்தியம் உலகம் முடியும். கத்துக்கும் போது என்ன பைத்தியமே தாத்தா கத்திட்டு கத்திட்டு இருக்க பாடும்போது கத்திட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு எவ்வளவு சூப்பரா பாடுறீங்களா, என் பையன் இப்படி பாடுறான்னு எங்க வீட்டுக்காரர் போகும்போதே நானும் வந்திருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேற சொன்னாங்க, நான் போயிருக்கலாம். இப்போ பிரமாதமா ஒரு பேர் வாங்கிட்டாரு. ஒன்றும் தெரியாதுங்க அதுக்கு இன்னைக்கு பாருங்க பிரமாதமா பாடிட்டு இருக்கு. சில பேர் அதுதான் 2 பேரையும் பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க, வா நீங்க வா நானும் வா அப்படின்னு. இல்லையா? எதுக்கு சொல்ல வரேன், கத்துக்கும் பொழுது நமக்கு நிறைய அவமானங்கள் வரும். வந்தா தான் நீ சரியா கத்துக்குன்னு அர்த்தம். இது யார் தெரியுமா சொன்னா, இந்த தர்மியாதனத்துடைய சீடராக விளங்கிய குமரகுருபரர் சொன்னார். மெய் வருத்தம் பாரார். உடம்பு கஷ்டப்படுதுன்னு நினைக்க கூடாது. பசி நோக்கார். நேரம் ஆயிடுச்சு டீ டைம் வரலையேன்னு நினைக்க கூடாது. கவனம் உங்களுக்கு அதில் போகக்கூடாது. பசி நோக்கார். கண் துஞ்சார். தூக்கம் காலையில 7 மணிக்கு தூங்கி பழக்கம். திருமுறை வகுப்பு வந்தாச்சா 6 மணிக்கு எழுந்திரிச்சோம். 1 மணி நேரம் ரொம்ப முன்னாடி 4 மணிக்கு எழுந்திரிச்சு 3 மணிக்கு எழுந்திரிச்சு தேவாரத்தை பாடணும்னு சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு? ஒரு 6 மணிக்கு தேவாரம் பாடுறதுக்கு காலையில எழுந்திரிச்சு பாடும்போது. அப்ப கண் துஞ்சார். எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார். எவன்ட்டையும் ரொம்ப வழக்கு போறது நேரம் இருக்காது. செவ்வி அருமையும் பாரா. வேலையுடைய அருமைப்பாடு. இவ்வளவு கஷ்டமா இருக்கே பாட்டு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அவமதிப்பும் கொள்ளார். அவமானத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. யாரு? கருமமே கண்ணாயில்லை. பாட்டு இவ்வளவு அருமையான பாட்டு. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எப்பொரு தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். நான் கல்லூரி படிக்கிற காலத்துல கண்ணாடியில ஒட்டி வச்ச பாட்டு இதுதான். ஏன்னா நம்ம அதிகமா பார்க்குற இடத்துல தான் ஒட்டி வைக்கணும். புத்தகத்தை பார்க்கவே மாட்டோம், அதில் ஒட்டக்கூடாது. அது திருமுறை புக்கு பார்க்கவே மாட்டோம். இப்போ கொண்டு போய் வச்சோம்னா இனிமேல் அடுத்த மாசம் எப்போ வருதோ அது குரூப்ல போட்டதுக்கு அப்புறம் நம்ம திருமுறை புக்கு கொடுத்தாங்களே, அட்டையெல்லாம் போட்டு பிரமாதமா அப்படி கொடுத்தாங்களேன்னு பார்த்து தேடி எடுக்கிறதுக்கு போதும் அப்படியா இன்னைக்கு சொல்லிட்டு இல்லை, தொடர வேண்டும். சரியா? இப்ப பாருங்க, பாட்டு நமக்கு இந்த தக்க தக்கிட்ட தாளத்தை போட்டுதான் பாடணும். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதி சூடி. தாளத்தோட கவனிக்க நான் போடும்போது நீங்க பாட வேண்டாம், தாளம் மட்டும் போட்டுட்டே வாங்க. நான் நிறுத்தணும்னு நீங்க யாருமே சரியா வந்துடும். பாருங்க, கவனிங்க. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதி சூடி. கொஞ்சம் தாளம் வந்த பின்னாடி பரவாயில்ல, நான் சரியாயிடும். நீங்க அதனால ரொம்ப இது பண்ண வேண்டாம். பாட்டு கரெக்டா பாடினீங்கன்னாலே தாளம் சரியாகும். அதுக்கப்புறம் அதை பொருத்திக்கலாம். புரியுதா? முதல் வரி கீழே தான் ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கணும்? தோ எங்க இருக்கு? விடை ஏறின்னு ஏறின்னு பாட்டு ஏறிடுது பாருங்க. அப்ப எங்க ஆரம்பிக்க போறோம்? காடுடைய சுடலை கொடி பூசி மேல. சுடலை கொடி எங்க பூசிருக்காரு சாமி? அவ்வளவுதான். புரியுதா? பாட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மேல போகும். பாருங்க. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதி சூடி. ஒரு தாளம் முடிக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்க. சூடி, சூடி இல்ல, அது நெடில். சூடியவனே. அப்ப என்ன பண்ணணும்? நெடில் நீட்டி சொல்லணும் இல்லையா? அப்ப ஒரு தாளம் வரையும் என்ன பண்ணணும்? சூடி அப்படி சொல்லக்கூடாது. சூடி. அப்போ ஒரு தாளம் வரையும் வெயிட் பண்ணுங்க. இப்ப கவனிக்க திரும்பவும். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதி சூடி. பாருங்க. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதி சூடி. அருமை. இன்னும் தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதி சூடி. காடு புரியுது? எங்க ஆரம்பிக்கிறேன்னு? காடுடைய சுடலை
பொடி பூசியன் ஆடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏன் ஏழுடைய ஆங்கிலம் பாடலாம் இன்னொரு நான் கவனிச்சுட்டு பாருங்க. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் உனை நாள் அருள் செய்த ஏடுடைய மலரான் உனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே ஈடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே இப்ப ரெண்டு வாட்டி பாட சொன்னது பாராயணம் புரியறதுக்காக. ஆனால் பாராயணம் ஒரு தடவை தான் பாடணும். பன்முறையில திரும்ப 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 ஒரு வரியை 2 முறை குறைந்தபட்சம் உங்களுக்கு திறமை இருக்குமானால் 4 முறை 5 முறை கூட நீங்க பாடலாம். மாடுலேஷன் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பாடலாம். ஆனா பாராயணம்ல ரிவர்ஸ் கியர் கிடையாது, திரும்ப வரக்கூடாது. அப்பனா அந்த சந்தம் தடுமாறிடும். இப்போ ஒரு பாட்டு நான் முழுசா பாராயணம் பாட எப்படி பாருங்க, நல்லா கவனிச்சுக்கணும். முற்றலாமை கிடந்தாக மூடேன மூளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனா பலி தேர்ந்தன உள்ளம் கவர் கள்வன் கற்றகட்டலுடைய பெரிய கடல் கையா தொடு தேத்த பெற்றமூர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. எப்படி இருக்குங்களா? இது 11 வாட்டி இப்படி பாடினா எப்படி இருக்கும்? இதுதான் நமக்கு பயிற்சி. இன்னைக்கு வந்து நம்ம ஒவ்வொருடையதையும் பார்க்கணும். அதனால ஒருவருடையும் நான் வந்து 2 பாட்டு மட்டும் நான் உங்களுக்கு நடத்துறேன். அப்பதான் நடத்தி முடிக்க முடியும். அடுத்த வகுப்புல இருந்து பதியம், இந்த பதியம் ஃபுல்லா, அடுத்த பதியம் ஃபுல்லா, அடுத்த பதியம் ஃபுல்லா அப்படிதான் நம்ம நடத்துவோம். சரியா? பன்முறையும் அடுத்த வகுப்புல, ஒரு முறையில பாராயணம் வகுப்பு, அடுத்த முறை இருந்து பன்முறை வகுப்பு. அதே பன்முறையில எப்படி பாடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? இப்ப பாடலாமா? தோட்டை சொல்லி பாடலாமா? நான் ஒரு வரி முழுசா பாடுற வரைக்கும் கவனிச்சுட்டு நீங்க அப்படியே பாருங்க. இந்த இது முடிச்ச உடனே தேநீர் இடைவெளி. அப்பா, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நாங்க எவ்வளவு காலம் தோடுடைய செவியன் விடை எழுதி போட்டுகள் மதி சூடி காடுடைய சுடலை கொடி பூசிய உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் உனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த ஈடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவர் அன்றே.